பயங்கரவாதிகள் தாக்குதலில் அமர்நாத் யாத்ரீகர்கள் 7 பேர் உயிரிழந்ததை அடுத்து காஷ்மீரில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. காஷ்மீர் அமைச்சரவையின் அவசர கூட்டம் நடந்த நிலையில் ராணுவ தளபதியும் ஆய்வு நடத்தியிருக்கிறார். அமர்நாத் புனித யாத்திரைக்காக காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள கானாபல் என்ற இடத்தை கடந்து சென்று கொண்டிருந்த குஜராத் மாநில பதிவன் கொண்ட பேருந்து தீவிரவாதிகளின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானது. காவல்துறையினரின் சோதனை சாவடி மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் அங்கிருந்து தப்பியோடும் போது கண்மூடித்தனமாக சுட்டதில் பேருந்தில் இருந்த 7 பேர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த 19 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை காஷ்மீர் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். யாத்திரை செல்லும் பேருந்துகள் வரிசையாக காவல்துறையினர் பாதுகாப்போடு செல்லும் நிலையில் குஜராத்திலிருந்து வந்த அந்த பேருந்து மட்டும் பாதுகாப்பு வரிசையை விட்டு தனியாக சென்றுள்ளது. மேலும் இரவு 7 மணிக்கு பிறகு பேருந்துகளை இயக்க தடை உள்ள நிலையில் விதிகளை மீறி குஜராத் பேருந்து இயக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி VHP அமைப்பினர் சார்பில் செவ்வாய்க்கிழமை முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. ஆங்காங்கே இவர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜம்முவில் இணையதள சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து காஷ்மீர் நிலவரம் குறித்து உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் பல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. உள்துறை இணை அமைச்சர் ஹன்ஸ்ராஜ் அஹீர் தலைமையிலான மத்திய குழுவினர் காஷ்மீருக்கு சென்று புனித யாத்திரை செல்லும் பாதையில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் காஷ்மீரில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ராணுவ தளபதி பிபின் ராவத் நேரில் ஆய்வு செய்தார். தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் அமர்நாத் புனித யாத்திரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.